அனைவருக்கும் இனிய வணக்கம். தொலைபேசியை கண்டுபிடித்த பெல் தொலைபேசி நிறுவனத்தின் நிறுவனர் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் பிறந்த தினம் இன்று. நமது வாழ்க்கையில் ஒரு பொருள் எவ்வளவு அத்தியாவசியம் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அந்த பொருள் இல்லாத உலகத்தை நாம் கற்பனை செய்து பார்த்தால் போதும். உதாரணத்திற்கு, தொலைபேசி இல்லாத உலகை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு அலுவலக மேசையிலும் அதன் கண்டுபிடிப்பாளரின் நினைவு சின்னமாக வீற்றிருக்கின்றன தொலைபேசிகள். அந்த உன்னத கருவியை உலகுக்கு தந்தவர்தான் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். அலெக்சாண்டர் பெல் மார்ச் 3, 1847 ஸ்காட்லாந்தில் எடின்பெர்க்கில் பிறந்தார். அவருடைய குடும்பம் நண்பரான அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் என்பவரின் மேல் மிகுந்த மதிப்பு கொண்டு அவருடைய பெயரையும் சேர்த்து அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் என்று இவருக்கு பெயர் சூட்டப்பட்டது. இவருடைய தந்தை அலெக்சாண்டர் மெல்வில்சி பெல் ஒரு பேராசிரியர், தாயார் எலிசா கிரேஸ் ஆவார். லண்டனில் வசித்த அவருடைய தாத்தா, டப்ளினில் உள்ள அவருடைய மாமா, எடின்பெர்க்கில் உள்ள அவருடைய தந்தை அலெக்சாண்டர் மெல்வில்சி பெல் ஆகிய அனைவரும் பணிமுறையாக நாவன்மை பயிற்றுவிப்பவர்களாக திகழ்ந்து வந்தனார்கள். கண் பார்வை அசைவுகளினால் பல்வேறு உணர்வுகளை எவ்வாறு காட்டுவது, உதடுகளின் அசைவை கொண்டு ஒருவர் பேசுவதை காது கேளாரோர் எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதை பற்றியெல்லாம் பெல்லின் தந்தை பல நூல்களை எழுதியுள்ளார். 8 வயதிலேயே கிரஹாம் பெல் நன்றாக பியானோ வாசிப்பதில் வல்லவராக திகழ்ந்தார். 10 வயதான போது அவருக்கு பள்ளி செல்ல நாட்டமில்லாமல் போனது. லத்தீன், கிரேக்க மொழிகளை படிப்பதை விட பியானோ வாசிப்பதிலும் ஒலி அலைகளை பற்றிய ஆராய்ச்சி செய்வதிலும் தனது நேரத்தை போக்கினார். பேச்சை மின் ஒலியாக மாற்றும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த போது வந்த காது கேளாத பெண்ணை விரும்பி அவளையே திருமணம் செய்து கொண்டார். கிரஹாம் பெல்லின் குடும்பம் கனடாவுக்கு குடிபெயர்ந்தது. போஸ்டன் நகரத்தில் வசித்த போது காது கேளாதோர் பள்ளி ஆசிரியர்களுக்கு பயிற்சி தருவதற்காக பெல் ஒரு பள்ளிக்கூடத்தை ஏற்படுத்தினார். அதில் பேச்சு முறை பற்றிய அடிப்படைகளை கற்பித்தார். அவரது ஆய்வு முறை அறிவாற்றல் எங்கும் பரவியதால் பாஸ்டன் பல்கலைக்கழகம் பேச்சு அங்கவியல் பேராசிரியராக இவரை பணியில் அமர்த்தியது. பியானோவில் ஒலி எழுப்பி மின்சாரம் மூலமாக அந்த இசையை ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு அனுப்பினார் பெல். தந்தி முறையில் வெறும் ஒலிகள் மட்டுமே அனுப்பப்பட்டன. பேச்சுகளையும் அந்த முறையில் அனுப்பலாமே என்று கிரஹாம் பெல்லுக்கு 18 வயதிலே தோன்றியது. அதனால்தான் அந்த முயற்சியில் ஈடுபட்டார். அக்காலத்தில் மனிதர்களின் பேச்சு ஒலிகளை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு தந்திகள் மூலம் அனுப்பப்பட்டு வந்தது. அந்த முறைகள் இவருடைய ஆராய்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருந்தன. 1875 இந்த முயற்சிகள் ஓரளவு வெற்றி பெற்றன. முதலில் தெளிவில்லாத பேச்சு ஒலிகளை அனுப்ப முடிந்தது. 1876 உலகின் முதல் தொலைபேசி பேசியது. பெல் அவருடைய உதவியாளர் வாட்சன் என்பவரிடம் பேசினார். அவர் முதலில் தொலைபேசியில் பேசிய சொற்றொடர், வாட்சன் இங்கே வாருங்கள், உங்களை காண வேண்டும். வாட்சன் கம் ஹேர், ஐ வாண்ட் டு see you என்பது ஆகும். இந்த சொற்களை வாட்சன் தெளிவாக கேட்க முடிந்தது. ஆனால் பெல் கண்டுபிடித்த தொலைபேசியை பற்றி யாரும் அக்கறை கொள்ளவில்லை. அதனால் அவர் மிகவும் சோர்வடைந்தார். பிளேடெல்பியாவில் நடைபெற்ற ஒரு கண்காட்சியில் தனது தொலைபேசியை பார்வைக்கு வைத்தார் பெல். அங்கு வந்த பிரேசில் நாட்டு மன்னர் அதை வியப்போடு எடுத்து பயன்படுத்திய பின்னர் தான் தொலைபேசியின் பெருமை எங்கும் பரவியது. அமெரிக்காவில் உள்ள தனது மாமனாரின் உதவியுடன் மார்ச் 7, 1876 தொலைபேசிக்கான காப்புரிமையை பெற்றார். ஹலோ என்ற வார்த்தையை முதலில் தாமஸ் எடிசன் தொலைபேசியில் பதிலளித்தார். பின்னர் அது
அழைப்புகளுக்கு பதிலளிப்பதற்கான தரமாக மாறியது. 1877 தன் உதவியாளர் வாட்சனுக்கு சேர்த்து பெல் தொலைபேசி கம்பெனி என்ற பெயரில் தொலைபேசி நிறுவனம் ஒன்றை நிறுவினார். தொலைபேசிகளை கண்டுபிடிப்பதற்காக பிரான்ஸ் அரசு அவருக்கு வழங்கிய 50,000 பிராங்க் பரிசு தொகையும் கொண்டு வோல்டோ ஆய்வுச்சாலை வோல்டோ லேபாரட்டரி என்ற பெயருடன் ஒரு அமைப்பை நிறுவினார். பெல் தொலைபேசியுடன் மட்டும் நின்றுவிடவில்லை. அரசு நிறுவனத்தின் மூலம் போட்டோஃபோன், ஆடியோமீட்டர், மெட்டல் டிடெக்டர், இண்டக்ஷன் பேலன்ஸ், பாக்ஸ் டிராக்கிங் சிலிண்டர், கிராமாஃபோன் போன்ற கருவிகளும் கண்டுபிடித்தார். பெல் விமானம் கண்டுபிடிக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டார். ஆனால் அது அவருக்கு வெற்றி தரவில்லை. ஆனால் சில கண்டுபிடிப்புகளை செய்தார். விமானத்தின் எய்ரான் என்ற பகுதியை கண்டுபிடித்தார் பெல். பிற்காலத்தில் கடல் விமானத்தை சீர்திருத்தி அமைப்பதில் வெற்றி கண்டார். ஆடுகள் வளர்க்கும் முயற்சியில் புதுமையை புகுத்தினார். ஒவ்வொரு முறையும் இரட்டை குட்டிகளை இடும் பெண் ஆடுகளை உருவாக்கவும் திட்டமிட்டார். பாலைவனங்களில் நாடு காண முற்படும் படை வீரர்களுக்கு காற்றில் உள்ள மிகுந்த ஈரத்தை வடிகட்டி உதவக்கூடிய அரிய கருவியை கண்டுபிடித்தார். காது கேளாருக்கு பேச்சு பயிற்சியை வளர்ப்பதற்கான சங்கம் ஒன்றை நிறுவினார். கண் தெரியாதவர்களுக்கு பிரெய்ல்ஸ் முறையை கண்டுபிடித்த ஹெலன் ஹெல்லருக்கு பெல் பல உதவிகளை செய்துள்ளார். ஒளியியல் அடிப்படையில் உலக ஆங்கிலம் என்பதை உருவாக்க வேண்டும் என்பதில் ஆர்வம் காட்டினார். தனிப்பட்ட முறையிலும் பிற அறிவியலாளருடன் சேர்ந்தும் 59 கண்டுபிடிப்புகளுக்கான காப்புரிமையை பெல் பெற்றுள்ளார் என்பது அவருடைய வரலாற்றில் மிக முக்கியமான அம்சமாகும். 19ஆம் நூற்றாண்டின் 2ஆம் தொழிற்பயிற்சி மலர்ந்த போது தகவல் தொடர்பு கம்யூனிகேஷனில் வளர்ச்சியடைய முப்பெரும் ஆக்க மேதைகள் மின்சாரம், மின்காந்த அலைகள் அதாவது ரேடியோ வேவ் ஆகியவற்றை பயன்படுத்தி மெய்பருத்தி உழைத்தார்கள். கம்பியின் மூலம் தகவல் தந்தி அதாவது டெலகிராம் அனுப்பும் முறையை செம்மைப்படுத்திய பிறகு பெல் தயாரித்த தொலைபேசி அனுப்பிய சீர்படுத்திய அமெரிக்கா மேதை தாமஸ் ஆல்வா எடிசன் கம்பி வழியாக வாய்ப்பேச்சை அனுப்பி பதிலையும் கேட்கும் தகுதியுள்ள தொலைபேசியை அதாவது டெலிஃபோனை முதலில் படைத்த அடுத்த அமெரிக்க மேதை அலெக்சாண்டர் கிரகாம் பெல் ஆவார். மூன்றாவது கம்பியில்லா தொடர்பை அதாவது ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் படைத்த இத்தாலிய விஞ்ஞானி மார்கோனி 20ஆம் நூற்றாண்டின் தொலைபேசி தொடர்பையும் கம்பியில்லா தொடர்பையும் தொலைக்காட்சி தொடர்பையும் பன்மடங்கு விருத்தியாக்கி 21ஆம் நூற்றாண்டின் எல்லா விதமான தொடர்புகளும் கம்பியில்லா தொடர்புகளாக மாறி மாறி கொண்டு வந்தன. 19ஆம் நூற்றாண்டின் கடவுள் படைத்த உன்னத ஆக்கவினை இயந்திர நிபுணர்களாய் கருதப்படுபவர்கள் எடிசன், பெல், மார்கோனி, ரைட் சகோதரர்கள். அவர்கள் அனைவரும் வட அமெரிக்க மண்ணில் ஆய்வுகள் நடத்தி இயந்திர யுகத்தை உலகத்தின் ஆலமர விழுதுகளாய் பெருக்கியவர்கள் என்று போற்றப்படுகிறார்கள். தொலைபேசியை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் கிரகாம் பெல் ஆகஸ்ட் 2, 1922 தனது 75வது அகவையில் அமெரிக்காவில் உள்ள பாடக் என்ற ஊரில் இவ்வுலகை விட்டு பிரிந்தார். அவர் மறைந்த தினத்தன்று அமெரிக்காவில் உள்ள தொலைபேசியில் அனைத்தும் 5 நிமிடங்கள் நிறுத்தப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டன. பிரான்ஸ் அரசு வழங்கிய லெஜியன் ஆஃப் ஆனர் விருது, வோல்டா பரிசு, ஆல்பர்ட் பதக்கம் 1902, உர்பர்க் பல்கலைக்கழகம் வழங்கிய முனைவர் பட்டம், எடிசன் பதக்கம் 1914 போன்ற பல்வேறு சிறப்புகளையும் விருதுகளையும் பெல் அவர்கள் பெற்றுள்ளார். இன்று நாம் அனைவரும் பயன்படுத்தும் கைபேசியின் ஒரு அடிப்படை மூல ஆதாரமான தொலைபேசியை கண்டுபிடித்த பெல் அவர்களை அனைவரும் போற்றி வணங்குவோம். மேலும் இது போன்ற அரிய தகவலுடன் நாளை சந்திப்போம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.